வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ இந்த ரெண்டு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் 15 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு பதிவு பண்ணி யாரெல்லாம் தகுதியானவோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இதுவரைக்கும் மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அநேக பேர் பார்த்திங்கன்னா தகுதியாக இருந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ணவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்து நீங்கள் தகுதியானவராக இருந்தால் நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற சேவை மையம் விளையாட்டு நீங்கள் மேல்முறையீடு பண்ணலான்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஒரு 2 லட்சம் பேர் கூடுதலாட்டி இந்த திட்டத்திற்கு தகுதியானு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் தகுதியாக இருந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எந்த ஒரு அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸும் நடைபெறாமல் இருக்குது. அதற்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருக்கின்ற காரணத்தினால தான் இதற்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் 4 இந்த எம்பி எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வர இருப்பதனால அந்த ரிசல்ட் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதிய அதாவது பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும் சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு அவங்க அந்த செய்தி அறிக்கையில் அவங்க தெரிவித்திருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கிறது புதிய விண்ணப்பதாரர்களுக்கு அதற்கான விண்ணப்பங்கள் எப்போது விநியோகம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான அப்டேட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் 2,30,000 பெண்களை இணைக்கப்பட உள்ளதாட்டு இந்த திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட உள்ளதாட்டு தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, புதிய பயனாளர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் இது சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிய விண்ணப்பதாரர்களுக்கான விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் அதாவது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இறுதிக்குள்ளால் பார்த்திங்கன்னா அதற்கான விண்ணப்பங்கள் விநியோகம் நடைபெறும்னு சொல்லிட்டு அதற்கான செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் உரிமை தொகை புதிய பயனாளிகள் சேர்ப்புன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதிக்குள்ளே இல்லாட்டா ஜூலை மாத தொடக்கத்தில் இந்த புதிய விண்ணப்பங்கள் கொடுக்கும் பணி நடைபெறலாம்னு சொல்லிட்டு தகவல் வெளியுள்ளது. புதிய விண்ணப்பதாரர்கள் பெறுவதற்கான விண்ணப்பங்களை அச்சடிக்கும் பணி ஜூன் மாதத்தில் முடிந்து பெண்களிடம் வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பங்கள் அச்சடிக்கும் பணி இப்போ நடைபெற்று இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜூன் இறுதிக்குள்ளே அது முடிஞ்சிடும். ஜூன் இறுதி அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கான விண்ணப்பங்கள் விநியோகப்படும் சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதிய பயனாளர்களுக்கு தகவல்கள் வெளியாகியுள்ள புதிய தகவல். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு புது அப்டேட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.